சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது கிட்ட ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு சேது, என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே, சின்ன பொண்ணு, அவளுக்குன்னு ஆசை பாசம் இருக்காதா? நீ அவ கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கணும்னு சொல்லிட்டாலும் ஆசை இருக்காதா? ஏதோ 1 நாள் 2 நாள் இல்ல 5 நாள் 10 நாள்னாலும் பரவாயில்ல, 1 மாசத்துக்கு மேல நீ அவளை பத்தி நினைக்காம இருந்தா, அவளை ஏறு எடுத்து பார்க்காம இருந்தா அவளுடைய மனசு தாங்காதான் நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே சித்ரா இங்க பாரு சேது, குழந்தை வேணும்னா மலர்கிட்ட அடுப்பங்கரையிலயும் இங்கேயும் ஒண்ணு கொடுத்துட்டு அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற வழிய பாருன்னு சொன்னதும், போதும் நிறுத்துங்க, இது எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனையை நாங்க எப்படி சுமூகமா தீர்த்துக்கணுமோ நாங்க தீர்த்துக்கிறோம், இதுல 3வது மனுஷங்க யாரும் கருத்து சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து சேது கிளம்பி போறாங்க. உடனே சித்ரா, என்னம்மா நம்ம ஒரு விஷயம் சொன்னா இவன் ஏமா இப்படி புரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க சித்ரா. அடுத்ததான் நம்ம சேதுவா காட்டுறாங்க. சேது ஐஸ்வர்யா கிட்ட, என்ன ஐஸ்வர்யா சாப்பிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஐஸ்வர்யா அதுக்கு எந்த ரிப்ளைவும் கொடுக்காம சைலண்டாவே இருக்காங்க. என்ன நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சைலண்டா இருக்கேன்றாங்க. என்ன மாமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக என்கிட்ட தேவையில்லாம சண்டை போடுறீங்க? நான் தேவையில்லாம ஒண்ணும் பண்ணல, நீ தான் தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. சின்னம்மா கிட்ட போயிட்டு ஏறு எடுத்து என் புருஷன் என்ன பாக்குறதுல, அன்பா இருக்கிறதுல, அக்கறையா இருக்கிறதுலன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கதையா சொல்லி வச்சிருக்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் உன் மனசை புரிஞ்சுக்கிறேன், நான் சொன்னதானே, அதையும் மீறி நீ பண்ணா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த குழந்தைதான், இந்த குழந்தையன்னு சொல்லிட்டு தூக்கி போட பாக்குறாங்க. இது எல்லாமே சேதுவுடைய கனவு. சேது ரொம்பவே ஒரு மாதிரி எந்திரிக்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா, என்ன மாமா எதுக்காக இவ்வளவு பயந்து இருந்துட்டீங்க? குழந்தைய நான் கொடுமைப்படுத்துற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துதான் சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க மாமா, குழந்தை மேல நான் அன்பா பாசமா இருக்கேன், கண்டிப்பா குழந்தை கொடுமையெல்லாம் படுத்த மாட்டேன், நிம்மதியா தூங்குங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் படுக்கிறாங்க. சேதுக்கு இது ஒரு மாதிரி மன குழப்பமே இருக்கு. உடனே கருப்பு கிட்ட சேது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இங்க பாருப்பா, நீ நினைக்கிறது எல்லாமே தப்பா இருக்கு. ஐஸ்வர்யா குழந்தை மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கா, கண்டிப்பா அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே குழந்தை விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, குழந்தை விஷயத்துல நான் தெளிவா முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு சேதுவும் ஐஸ்வர்யாவும் நம்பாம தான் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம தமிழை காட்டுறாங்க. தமிழ் குழந்தை குப்புறப்படு பழகரு, உன்னுடைய தங்கச்சி குப்புறப்படுத்துட்டா மீனாட்சி, நீ மட்டும் ஏன் படுக்காம இருக்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அம்மாச்சி திட்டுறாங்க, ஏடி எந்த குழந்தைங்க எப்ப எதை செய்யணுமோ அந்த குழந்தைங்க அப்பப்ப அதை தான் செய்யும், நீ என்ன உன் இஷ்டத்துக்கு குழந்தை திரும்பணுமான்னு சொல்லிட்டலாம். ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்பி போனதுமே ஆளுகிற கவுப்பரை கவுந்து படுத்துறாங்க. இதை பார்த்ததும் தமிழுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு தமிழ் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப நம்ம தமிழ் கார் ஓட்டுறதுக்காக அடுத்த நாள் காலையில போறாங்க. கார் டிரைவிங் பண்றதா ரொம்பவே குயிக்காவும் ஃபாஸ்டாவும் கத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. கூடி சீக்கிரம் நம்ம தமிழ் நல்லபடியா கார் ஓட்டு இல்ல ஏளனமா நினைச்சவங்க முன்னாடி கெத்த தமிழ் வாழ்ந்து காட்டுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.